வரலாற்றை நீ மறந்தால் இறந்து கிடக்கிற பிணமாய் போவாய். எச்சரிச்சுக்க. இவங்களை நம்பாத. இந்த கூட்டத்திற்கு துணை நிற்கிற கூட்டம் தான் இந்த திருட்டு திராவிட கூட்டம் என்பதை நீ நம்பாத. நீ நினைக்கலாம் நீ உன் பாட்டன் தீரன் மாதிரி போய் திப்பு படையில சேர்ந்தவன் சண்டை போட்ட மாதிரி நீனும் பொது எதிரி அடிக்க திமுக அதிமுகவோட போலாம். ஐயோ, இதுக்கு வெள்ளக்காரனையே நீ நம்பிடலாம். இவனை நம்பாத. அவன் 100 விழுக்காடு இந்து, இவன் 90 விழுக்காடு இந்து. சொன்னவர் ஸ்டாலின் தான். எங்க கட்சியில 90 விழுக்காடு இந்து. அப்ப முன்னாடி நிக்கிறவன்லாம் இந்துவா இஸ்லாமியனா கிறிஸ்தவனான்னு பார்த்தா கட்சியில சேர்க்கிற. நீ சிறுபான்மை மக்களின் காவலர். எத்தனை கிறிஸ்தவருக்கு எத்தனை இஸ்லாமியருக்கு 21 இடத்துல சீட்டு? ஒரு தடவை எடுத்து காட்டு, கண்ணுக்கு முன்னாடி நீட்டு. நோ ராஜா, எப்படி? ஆனாலும் நமக்கு மான ரோசம்லாம் ரத்தம். நீ உப்பு போட்டு சோறு தின்னு, நீ ரைஸ் திங்கிற. பிரச்சனை அங்கதான். நீ தண்ணி குடிக்க மாட்டேங்கிற, வாட்டர் குடிக்கிற. பிரச்சனை இங்க. அதனால என்ன ஆயிடுச்சு? சூடு, சொரணை, மானம், மரியாதை, வெக்கம், கோபம் எல்லாம் செத்து போச்சு. 13 தலைமுறைக்கு ஒரு முறை தண்ணி குடிப்பா. 13 தலைமுறைக்கு ஒரு முறை மரபணு மாறிவிடுங்கிறான். உனக்கு மாறிடுச்சு. இப்ப வந்து என்ன பண்றோம்? புதுப்பிக்கிறோம். டேய், நீ யார் தெரியுமாடா? சின்ன மலை பேரண்டா, டேய் புலித்தேவன் பேரண்டா, டேய் மருதுபாண்டி பேரண்டா, டேய் வேல்நாச்ச பேரண்டா, டேய் அழகுமுத்துக்குன் பேரண்டா, டேய் சுந்தரலிங்கம் பேரண்டா. அப்பா டயர்டாயிருது. சொல்லி பண்டாரவண்ணி யார் தெரியுமாடா? பெரும்புடுகு முத்தரையர் யார் தெரியுமாடா? ஐய, இந்த கத்தை 15 வருஷம் கத்தின கத்தை. சத்தியமாக சொல்றேன், சுடுகாட்டில் இருந்து கத்திருந்தா கூட 10 பிணம் என் மேல பாவம் பார்த்து எந்திரிச்சு வந்திருக்கும். ஆனா இந்த இனத்தை எழுப்புறதுக்கு நான் படுற பாடு இருக்க. அப்பா ஐயோ, ரொம்ப போராடி கிழிக்கிறான். இந்திய முகம் ரொம்ப போராடி ஓடுறான். இழுத்தா திராவிட முகம், அதை கிழிச்சு விட்டா. ரொம்ப போராடி கிழிச்சா மதம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம். ஐயோ அப்படின்னு மறுபடி கிழிச்சா நான் கல்லர், நான் தேவர், நான் செட்டியார், நான் கோனார், நான் நாடார். எங்கேயா போனார்? உன் இனஞ்சாகும் போது எங்கேயா போனார் தெரியாது. அவனுக்கு எது சத்தாலும் பரவாயில்லைங்க. மொழி சத்தாலும், இனஞ்சத்தாலும், நிலம் வளம் களவனாலும் தன் சாதி செத்துறக்கூடாது, மதம் செத்துறக்கூடாதுங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழை ஒரு தடவை படிச்சுப்பார், சும்மா படிச்சுப்பார். புறான புதூர் மெடிக்கல்ஸ் தமிழ் எழுதியிருக்கு, ஆனா உச்சரிப்பு ஆங்கிலம். அங்க அவர் கண்ணா ஆயில் ஸ்டோர், இங்கிட்டு பாரு, திரும்பு இங்கிட்டு பாரு தம்பி, இங்கிட்டு பாரு தம்பி, நெல்லை அண்ணாமலை, அது என்ன விலாஸ் சமஸ்கிருதம். கீழே அது வெஜிடேரியன் ஏதோ ஒன்று போட்டிருக்கு. வெஜிடேரியன் எல்லாமே தமிழில் தான் இருக்கு, ஆனால் உச்சரிப்பு ஆங்கிலம். இதுதான் தம்பி தமிங்கிலம், தங்கிலீஷு. நீ புது மொழியை உருவாக்கி விட்டாய். இதிலிருந்து உயிர்ப்பிக்க ஒரே வழி, எனக்கு ஒரே ஒரு வாக்கு செலுத்து, எல்லாத்தையும் சரி பண்ண. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற. எவ்வாறு? எதுக்கும் துணிந்தால் தமிழ் மீளும், எல்லாவற்றுக்கும் துணிந்தால் தமிழ் ஆளும். இதை நீ கவனத்தில் வச்சுக்கிட்டு சொல்லு. தமிழ் வாழணுமா? ஒரு தமிழன் ஆளணும். அது தமிழ்னா என்னன்னு தெரிஞ்ச தமிழன் ஆளணும். அது ரொம்ப முக்கியம் இல்ல? முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தன்னன் பாண்டியன் துமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலக இழந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திசை நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். தெரிஞ்சு வேண்டும்ல, தெரியணும்ல. நறுக்குவோம் பகையின் பேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம். எப்படி வரான் பாரு. வென்று முடிப்பான், வெட்டி வருவான் திராவிடர் காலை என்று பாடிய புரட்சி பாவலன் ஒரு நாள் உணர்ந்து தெளிகிறான். என்னையை போல என் முன்னவர்கள் எல்லாம் திராவிடம் நம்பி ஏமாந்து செத்தது போல ஒரு நாள் தெளிகிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? நறுக்குவோம் பகையின் வேறுன்ட்டான். இது வெள்ளக்காரன் காலத்தில் பாடியிருந்தா வெள்ளக்காரனே, திராவிட ஆட்சி காலத்தில் பாடினானா இவனை. நறுமலர் சோலையில் நரிபுக விட மாட்டோம், நாம் தமிழர் என்று முரசறைவாய்.
குறுக்கிலே முளைத்திட்ட இந்த அலாட்சி அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசம். அந்த போர் முரசுதான் இப்போது நாம் அறிவித்து களத்திருப்பது. இந்திய கட்சிகள் இந்த நிலத்தில் வரவே கூடாது, பொது எதிரிடா நமக்கு. திராவிடம் பங்காளி, எப்ப வேணாலும் சண்டை போடலாம். இவன் பரம்பரை பகவன், பல நூறாண்டு கால பழகைவன். இவனை நுழைய விடக்கூடாது. நுழைச்சா இந்திம்பா சமஸ்கிருதம்பா. இந்தி மகன்கிட்ட இந்தி அங்கிட்டு ஓரமா இருக்குந்தின்னு போவேன்.